செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு சிறுவர் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட தண்டனை பெறக்கூடிய சிறார்கள் மெயின் கேட்டை பூட்டை உடைச்சிட்டு அங்கிருந்து தப்பியோடி இருப்பதாக தகவல். வெளியே வந்த அந்த சிறுவர்கள் ஒரு 3 பேரை தாக்கி செல்போன், பணம், பைக்கெல்லாம் திருடி சென்று இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க நாம கேட்கலாம். நவீன், வணக்கம். பாதுகாப்பு போதுமான அளவுக்கு இல்லையா? என்ன நடந்துச்சு? சிறுவர்களை பிடிக்கும்படி எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம். செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் பகுதியில அரசு பாதுகாப்பு இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த பாதுகாப்பு இல்லத்துல 30க்கும் மேற்பட்ட சிறார்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 18 வயதுக்கு குறைவான சிறுவர்களை இங்கு நீதிமன்ற உத்தரவின்படியில இங்கே தங்க வைப்பார்கள். அதன் அடிப்படையில 30க்கும் மேற்பட்ட சிறார்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று மாலை சரியாக ஒரு 7 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக இந்த சிறுவர்களை அவருடைய அறைகளுக்கு செல்ல அங்கிருந்த வார்டன்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்போது 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அங்கிருந்த வார்டன் உள்ளிட்ட அதிகாரிகளை கடுமையாக தாக்கிவிட்டு கேட் பூட்டை உடைத்து அவர்கள் வெளியில் வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சாலையில் இருசக்கர வாகனத்திலும் நடந்து சென்றவர்களும் வழிப்பறியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்த செல்போன், பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது 10க்கும் மேற்பட்டோர் தப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பாதுகாப்பு இல்லத்தின் அதிகாரி அளிக்கும் புகாரின் பட்சத்துல மேலும் எத்தனை சிறுவர்கள் தப்பி சென்றுள்ளார்கள், உள்ளே எத்தனை பேருக்கு காயம் அடைந்தது என்பது குறித்தான தகவல்கள் வெளியில் வரும். இந்த சம்பவம் இந்த அரசு பாதுகாப்பு இல்லத்தில் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிகளுக்காக இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நவீன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.